நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசு தன்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்கிறதான அதிகாரம், தன்னுடைய 3வது மிஷனரி பயணத்தை முடிக்கிறதான அதிகாரம் இந்த அதிகாரம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்திற்குள்ள இந்த எபேசுவில் உள்ளே செல்லுகிற போது அவரை வரவேற்க ஒருவரும் இல்லை. அவரை வரவேற்க ஒருவரும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கும்படியாய் தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் எதை சொன்னாரோ அதை அப்படியே அடிப்பிசகாமல் நிறைவேற்றி முடித்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் தொடப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்த நிருபங்கள் எழுதி முடிக்கிற வரைக்கும் தன்னுடைய சுயசித்தமாய் செய்யாமல் தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் எதை தீர்மானித்து செய்ய விரும்பினாரோ அதை அப்படியே நிறைவேற்றி முடித்த பவுல். ஆமென். அவருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு 5 காரியங்களை மாத்திரம் நாம் பார்க்கலாம். ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கிறதான மனிதனாக இருந்த பவுல். தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கிறதான பவுல். அதுதான் 25 சொல்லப்படுகிறது. இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். இந்த கடைசி அந்த இடத்திலிருந்து, இந்த எபேசுவிலிருந்து அவர் அவ்வளோதான் முடிக்க போகிறார். தன்னுடைய ஊழியத்தை அந்த இடத்துல முடிக்க போகிறார், 3வது மிஷனரி பயணத்தை. இந்த முடிக்கிற தருவாயில் தன்னுடைய வாழ்க்கையிலே தொடப்பட்ட நாள் முதற்கொண்டு, தன்னை தேவன் தொட்டதான நாள் முதற்கொண்டு தன்னுடைய இறுதி பயணம் வரையிலாய் அவருடைய வாழ்க்கையில் அநேகமாய் சந்தோஷம் இல்லாத நிலை. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அதிகமாய் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் தொட்ட நாளிலிருந்து முடிவு வரைக்கும் மிகுந்த சந்தோஷத்தோடு வாழ்ந்த நாட்களை விட மிகுந்த உபத்திரவத்தின் பாதையில் சென்ற நாட்கள் அதிகம். ஆமென். எதற்காக என்று கேள்விகள் எழும்புகிற போது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காய். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சில காரியங்களை நாம் அடாப்ட் பண்ண வேணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பெரிதாக எண்ணவில்லை. போராட்டங்கள் வந்ததா? நிச்சயம் வந்தது. வேதனைகள் வந்ததா? நிச்சயம் வந்தது. நெருக்கடிகள் வந்ததா? நிச்சயம் வந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் பட்டதான பாடுகளைப் போல நாம் இன்னும் படவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அந்த உபத்திரவத்தின் பாதையிலும் தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்குறித்ததை, தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய தீர்மானித்ததை ஒரு நாளும் செய்து முடிக்காமல் போகவே இல்லை. அது உபத்திரவமா, பாடுகளா, நிர்வாணமா, நாசமோசமா, எது வந்தாலும் அவருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கொண்டே இருப்பேன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய சந்தோஷத்திற்காய் வாழ்வது முக்கியம்தான். ஆனால் அதை பார்க்கிலும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணியை நிறைவேற்றுவது மிக மிக அவசியமானது. ஆமென். தன் ஜீவன் உள்ளவரை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லப்படுகிறது, நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை. அவர் செய்த ஒன்றே ஒன்று, ஒரு நாளும் தன்னை மேன்மைப்படுத்தி கொள்ளவே இல்லை. ஒரு நாளும்
தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள அநேக காரியங்கள் வந்தது. தன்னை உயர்த்தி பேச அநேக ஜனங்கள் ஓடி வந்தார்கள். அவர்களை தெய்வமாக பார்க்கும்படியாக அநேக ஜனங்கள் ஓடி வந்த போதும் மகிமையை தனக்காக எடுத்துக்கொள்ளாமல் தேவனுக்காக முழு மகிமையும் செலுத்தி கர்த்தருக்காக ஊழியம் செய்த பவுல், ஆமாம், தன்னுடைய வாழ்க்கையில் எதையும் ஒரு மேன்மையாக எண்ணவே இல்லை. எண்ணிருக்க கூடுமானால் நிச்சயம் கூடும். ஏன்னா கர்த்தர் கொடுத்த வல்லமை இருக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. அவ்வளவு பெரிதான மகிமை ஆண்டவர் விளங்க செய்கிறார். ஆனாலும் அனைத்தையும் கர்த்தருக்காகவே, அவருடைய ராஜ்யத்திற்காகவே செய்து முடித்த அப்போஸ்தலனாகிய பவுல். அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது 26. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே. ஆமாம், ஒன்றை சிந்தித்து பார்ப்போமே. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சாதாரண மனிதன் தான் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சாதாரண மனிதன். நிச்சயமாய் அவருக்குள்ள கோபம் வரும் இல்லையா? எரிச்சல் வரும், சமாதானமும் இருக்கும். ஏன்னா அவரும் ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். அவர் ஒரு சாதாரண மனிதன் தான். ஆனால் இத்தனை வரக்கூடிய ஆப்ஷன் இருந்தாலும் இந்த மனுஷகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை தன்னுடைய இருதயத்தில் சுமந்து கொண்டு தன்னை துன்பப்படுத்தின ஜனங்கள் மத்தியில் மீண்டுமாய் சென்ற ஒரு ராஜ்யத்தை நிறைவேற்றுகிறார். ஆமாம், நம்ம எத்தனை பேர் செய்வோம் அப்படின்னு தெரியல இல்லையா? நம்ம ஒருத்தர் துன்பப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவர்கிட்ட நம்ம பேசவே மாட்டோம். நம்ம பேசவே மாட்டோம். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் இவருக்கு எதிர்ப்பாக எழுந்த போதிலும் தன்னை அடித்து கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டால் அவங்க வர்றதுக்கு முன்னாடி உங்கள் உள்ள வந்து இயேசு தான் தெய்வம். அல்லேலூயா, ஆமென். இந்த இப்படிப்பட்டதான உருக்கமான இந்த தேவனுடைய அன்பு இவர் எந்த அளவுக்கு ருசி பார்த்துருக்க வேணும், யோசித்து பார்ப்போமே. ஆமாம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, நான் ஒருவேளை மறைத்திருக்க கூடும். தேவன் என்னோடு சொன்ன சில ரகசியங்களை உங்களிடத்தில் சொல்ல என்னால் மறைத்திருக்க கூடும். ஆனால் இங்கே சொல்கிறாரு பாருங்களேன், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே. நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதான இந்த விதத்தை, கர்த்தர் நம்மை ரட்சித்ததற்கான நோக்கமே என்ன அப்படின்னா, நம்மை போல தெரிந்து கொள்ளாமல் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக. ஆமாம், நாம் சென்று அவருடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருவியாக நாம் மாறுவதற்காகவே நம்மை முன்னதாகவே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமாம், அவருடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதான, எந்த நிலையிலும் அறிவிக்கிறதான ஒரு மனிதனாய் அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு உங்களுக்குள்ளே வரும் எழும்பி அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே 2வது சொல்றாரு, தேவன் நம்மை நம்பி கொடுத்ததான, இந்த இடத்துல மந்தை என்று வருகிறது, கண்காணிகளாக அநேகரை ஏற்படுத்தினார். அவரை அறியாதிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு கண்காணியாக அப்போஸ்தலனாகிய பவுலை ஏற்படுத்தினார். ஆமென். ஒரு தீமைத்தேவை ஏற்படுத்தினார். இப்படி அநேகர் இருக்க நம்மை நம்பியும் சில மந்தைகளை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். நம் மூலமாக அநேகர் தொடப்படும்படியான அதிகார வல்லமையை ஆண்டவர் நமக்குள்ளே கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் அதை நாம் பயன்படுத்துகிறதில்லை. ஆமாம்.
ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிற போது எந்த மனிதனையும் அவர் வெறுமையாக தெரிந்து கொள்வதில்லை. அவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவன் எம்டியாக அப்படியே இருக்கணும், அவன் அப்படியே இருக்கணும், ஒரு காரியம் செய்ய வேணாம், ஆண்டவர் ரட்சித்தார் அவ்வளோ அப்படியே இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு சிறு பிள்ளையை கூட ஆண்டவர் தெரிந்து கொள்வதில்லை. ஆமென். ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தனக்குள்ளே அவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, தனக்கான வேலைகளை செய்யும்படியாய் தன்னுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளை அநேகருக்கு நாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கருவியாய், அவன் அநேகருக்கு அவருடைய வார்த்தையை எடுத்து செல்லுகிறதான ஒரு கிருபையுள்ள பாத்திரமாய் நாம் மாறும்படிக்கே நம்மை தெரிந்து கொண்டார். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது, மந்தையின் மேலே எச்சரிக்கையாக இரு. நம்மை நம்பி ஆண்டவர் எத்தனையோ வரங்களை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்தும் கூட அதை நாம் பயன்படுத்தாமல் அநேக புதிய ஆத்துமாக்களை அவரை நம்பாமல் இருக்கிற, அவரை தெரியாமல் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அபிஷேகத்தை கொண்டு செல்லாமல் இருக்கிற போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த அபிஷேகம் வீணானதாய் மாறிவிடும். அதுதான் அவருடைய கிருபையை போக்கடிக்கிறதான ஒன்று. ஆமாம், ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பார், ஆனால் உன்னை ரட்சித்தேனே, உன்னை தெரிந்து கொண்டேனே, உனக்காக எல்லாவற்றையும் இத்தனை ஆண்டுகளாய் உன்னை தெரிந்து கொண்டு ரட்சித்து உன்னை பாதுகாத்து எத்தனையோ போராட்டத்தின் பாதையில், எத்தனையோ உபத்திரவத்தின் பாதையில், எத்தனையோ மரண இருளின் பள்ளத்தாக்கில் உன்னை ஒரு நாளும் சிக்கி கொள்ளாமல் உன்னை கொண்டு வந்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? நீ எனக்காக என்ன செய்தாய்? ஒருவேளை ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த 2025 முடித்தோம். இந்த 2025 12 மாதங்கள் ஆண்டவர் 12 நன்மைகள் அல்ல, எத்தனையோ ஏராளமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்தார். அவருக்காக நாம் என்ன செய்தோம்? அப்படி நம்முடைய ஆத்மாவையே பார்த்து கேட்போம் அப்படின்னா நம்முடைய ஆத்மா நம்ம குத்தும். ஆமாம், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த ஒரு வேலையும் அவர் அந்த சும்மா கழிக்கவே இல்லை. கர்த்தர் தனக்காக கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தை, அதை பாரத்தோட, அதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய மேன்மையாக, தன்னுடைய வாழ்க்கையில் முதன்மையாக அதை எண்ணி அவரை ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ, வரவேற்கிறாங்களோ இல்லையோ, வாழ்த்துறாங்களோ இல்லையோ, அடித்தாலும் பரவாயில்லை, உதைத்தாலும் பரவாயில்லை, ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனாலும் என்னை நம்பி கொடுத்த அந்த அபிஷேகத்தை, என்னை நம்பி கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றாமல் நான் மறிக்கக்கூடாது. ஆமாம், ஆண்டவர் நம்ம நம்பி எவ்வளவோ காரியங்கள் வைத்திருக்கிறார். ஆனாலும் அவருக்காக ஓடக்கூடிய தீர்மானம் நாம் எடுக்க வேண்டும். அதுதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, தேவனுடைய 28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த அதிகாரம், தேவன் நம்மை நம்பி கொடுத்ததான அந்த ரட்சிப்பை சரியாக பயன்படுத்துவதற்கு ஏற்ற எச்சரிப்பு பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமாம், நன்மை வரும், காணாமல் போயிடும், மேன்மைகள் வரும், காணாமல் போயிடும். ஆனால் தேவனுக்காய் நாம் சம்பாதிக்கிற ஒரு ஆத்துமா கடைசி பரலோகம் வரைக்கும் மோடு கூட வரக்கூடியது. ஆமாம், இந்த செல்வங்கள் எல்லாம் இந்த பூமியில் அழிந்து போயிடும். இந்த பூமியில் தான் பெரிதாக இந்த செல்வங்கள் எல்லாம் பெரிதாக மதிக்கப்படும். ஆனால் பரலோகத்தில் அது கால் மிதிக்கிற இடம். ஆமாம், ஆனால் பரலோகத்தில் மேன்மையாக பார்க்கக்கூடியது ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறது. ஆமாம், அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் இல்லை அப்படின்னா அநேக திருச்சபைகள் உருவாயிருக்காது. அவர் எந்த இடத்தெல்லாம், ஒருவேளை இன்னொன்று சொல்ற பாருங்களேன், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று
சரி பரவாயில்ல, இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ள நம்ம கிளம்பிடுவோம், இந்த இடத்துக்குள்ளேயே போக வேண்டாம் என்று ஒரு நாளும் தீர்மானிக்கவே இல்லை. எந்த இடத்திலும் தீர்மானிக்கவே இல்லை. எந்த இடத்திலும் அவங்க அடித்தாலும் பரவாயில்ல, கொட்டுனாலும் பரவாயில்ல, உதைத்தாலும் பரவாயில்லை, அவருடைய ராஜ்யத்தை நான் சுமந்து செல்வதே என் வாழ்க்கையினுடைய மேன்மை. ஆமென். அன்றைய வாக்குத்தத்தங்கள் நம்மை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டது வெறும் ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரமல்ல, வெறும் ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரமல்ல, ஊழியத்தின் பாதையிலும் மேன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆமென். 2 ஆத்துமாவை என்னோடு கூட புதிய ஆத்துமாவை நான் திருச்சபைக்கு நேராக கொண்டு போவது இந்த பூமிக்குரிய நிலையில் மேன்மை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பரலோக நிலையில் என் வாழ்க்கை மேன்மையாக மாறும். ஆமென். அப்போது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நம்மை நம்பி கொடுத்த மந்தைக்கு எச்சரியாய், நம்ம நம்பி கொடுத்த அந்த அபிஷேகத்திற்கு, நம்மை நம்பி கொடுத்திருக்கிற பூமியில் அறியாதிருக்கிற ஜனங்களுக்கு நாமே எச்சரிக்கையாக இருக்க வேணும். ஆமென். 3வது அப்போஸ்தலர் 20:31 ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். நினைத்து விழித்திருங்கள். இந்த இடத்துல அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை ரொம்ப ஆழமாக உள்ள பார்க்க முடியும். அங்கே சொல்கிறார் பாருங்களேன், ஆனபடியால் நான் 3 வருஷ காலம் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். ஒரு பாரம், ஆண்டவரை அறியாதிருக்கிற ஜனங்களுக்காக கண்ணீரோடு காத்திருக்கிற ஒரு அனுபவம். ஆமாம், கண்ணீரோடு காத்திருக்கிற ஒரு அனுபவம். என் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் இருக்கு, ஆண்டவரை இந்த புதிய வருடத்தில் என்னோடு கூட என்னுடைய 2 கைகளால் 2 ஆத்துமாவை என்னோடு கூட நான் கொண்டு போகணும். அது வரைக்கும் நான் ஜெபிப்பதில் ஓய மாட்டேன். இரவும் பகலும் விடித்து 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 ஆண்டவரே அந்த பாரத்தோட. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஊழியத்தை செய்வது சாதாரணமாக செய்யலை. தன்னுடைய வாழ்க்கையில் அதை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையுடைய அதுதான் முக்கியத்துவம் என்று அறிந்து இந்த ஆத்துமாவை தேவனுக்கு நேராக மாத்திரமே திருப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு 1 நாள் 2 நாள் கிடையாது. ஆமா, 1 நாள் 2 நாள் சொல்லிட்டு வரலாம் ஆண்டவரே அப்படின்னு 1 நாள் ஒரு நிற்கவே இல்லை. அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல். அந்த இடத்துல ஒவ்வொரு காரியங்களும் நம்ம அடக்க முடியும். ஆமென். 3 வருஷம் இரவும் பகல் கண்ணீரோட நேரம் இடைவிடாமல் அவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் பக்கம் தேவனுடைய அன்பை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிற வரைக்கும், தேவனுடைய அன்பினால அவர்கள் இழுக்கப்படுகிற வரைக்கும் என் கண்ணீர் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய பலன் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷம் போனாலும் பரவாயில்லை, தேவனுடைய ராஜ்யத்தின் பக்கம் இழுப்பதே என்னுடைய வாழ்க்கை மேன்மை என்று கருதினதான அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமென். அப்படிப்பட்டதான பாரம் நமக்குள்ள வர வேணும். அப்படிப்பட்டதான பாரம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேணும். அதுதான் அங்கே சொல்கிறாரு, வாசிக்கலாம். ஆனபடியால் நான் 3 வருஷம் காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். புத்தி சொல்லுவோம் அப்படின்னா, நல்லா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நம்ம புத்தி சொல்ல மாட்டோம் இல்லையா? ஆமாம், நல்லா கரெக்டாக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம புத்தி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். யாருக்கு தான் புத்தி தேவை அப்படின்னா, அவரை சரியாக வாழ்க்கை சூழ்நிலை நடப்பதற்கு அந்த நிலையில் இல்லாத ஒருவருக்கு, தேவனுடைய அன்பை தெரிந்து கொள்ளாத ஒருவருக்கு, போகிறதான வாழ்க்கையின் பாதை எதை நோக்கி போகிறது என்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து நீங்கள் விழித்திருங்கள், ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள் என்று அவர் புத்தி சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில்
அப்படிப்பட்டதான தொடர்ச்சியாய் தேவன் பக்கமாய் ஆத்துமாக்களை திருப்பக்கூடிய அந்த பாரம், அந்த உணர்வு அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் இருந்தது, நமக்குள்ளே வர வேண்டும். ஆமென். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. நாம் அதிகமாக ஆஸ்தியோடு வாழ்ந்தோம், அதிகமாக செல்வ பெருக்கினால் வாழ்ந்தோம் அப்படின்றது கிடையாது. அதெல்லாம் அந்த பூமியோடு கூட முடிந்து போகக்கூடியது. அவருடைய வசனம் சொல்லுகிறது, அடிந்து போகிற உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதி. கொடுத்திருக்கிற இந்த நன்மையே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இதன் மூலமாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் ஒரு புதிய ஆத்துமாவை நடத்த முடியுமா? இதை கொடுத்து அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்த முடியுமா அப்படின்னா அது ஒரு ஆப்ஷன். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் அல்லது தடைபட்டு நின்றாலும் இருக்கிற நிலையிலிருந்து தேவனுக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்வதே நம்முடைய வாழ்க்கையினுடைய மேன்மையாக மாற வேண்டும். ஆமாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நாளும் சும்மா இருக்கவே இல்லை. தன்னுடைய சொந்த வேலைகளால், தன்னுடைய கைகளால் வேலைகளை செய்து அதனுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஊழியங்களை நடப்பித்தார். ஆமாம். அப்போது இந்த இடத்துல பார்க்குற மூன்றாவது, அவர்கள் விழித்திருக்க அவருடைய வாழ்க்கை சீர்படுத்துவதற்கு ஏதுவான தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததான பவுல். கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நாம் நிறைவு செய்யலாம். அப்போஸ்தலர் 20:32 இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் ஒப்பு கொடுக்கிறேன். வேலை செய்தது இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன் அப்படின்னா தன்னை ஒரு சாட்சியாக நிறுத்துகிறார். ஆமாம். எல்லாவற்றிற்கும் இங்கே சொல்லப்படுகிறது 32 அவருக்குள்ள தேவனுக்குள் அவர்கள் பக்தி விருத்தி அடையும்படியாய் பரிசுத்தமாக்கப்படும்படியாய் அவர்களை தேவனுக்குள்ள ஒப்பு கொடுத்து அதற்கு தன்னை ஒரு முன்மாதிரியாய் தன்னுடைய சொந்த கைகளை பயன்படுத்தி இப்படியெல்லாம் அவருடைய ராஜ்யத்தை செய்து முடிக்க முடியும் என்கின்ற ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை எடுத்து முன்வைத்த அப்போஸ்தலனாகிய பவுல். நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்க வேணும். நம்முடைய வாழ்க்கை, நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேணும். ஆமாம். கிறிஸ்தவர்கள் அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் இந்த இடத்துல அவர் செய்கிற ஒவ்வொன்றும் இயேசுவை பிரதிபலிக்கிற ஒன்றாகவே இருந்தது. அவர் என்ன செய்தாலும் சகிப்புத்தன்மை, தாழ்மை, அவர்கள் அடிக்கும்போது அமைதியாக இருக்கிறது, எல்லாமே இயேசுனுடைய அந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாய். இத்தனைக்கும் இயேசுவை பார்க்காத ஒரு மனிதன். சீஷர்கள் கூட இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாளும் வாழவே இல்லை. ஆமாம். சீஷர்கள் ஒருவேளை பலமாய் பயன்படுத்தப்படுகிறாங்க அப்படின்னா ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லோரும் இயேசுவை கூட இருந்து பார்த்தவர்கள். ஆமாம். இயேசுவை கூட நின்று அருகாமையில் இருந்து அவர் செயல்படுத்துகிற, அவர் அற்புதம் செய்கிற, அவர் பேசுகிறதான ஒவ்வொன்றையும் கவனித்த ஒருவர் இந்த 12 பேரும். ஆனால் எதையுமே பார்க்காமல் தேவன் தன்னை அழைத்தார் என்று சொல்லி
அந்த இடத்துல அர்ப்பணித்த இந்த மனிதன் தன்னுடைய முடிவு வரைக்கும் ஒரு நாளும் மாறவே இல்லை. ஆனால் சீஷர்கள் ஓடிவிட்டார்கள், கூடவே இருந்து பார்த்தவங்க ஓடிவிட்டாங்க. ஆனால் பார்க்காத ஒரு மனிதன் பெரிய காரியங்களை இந்த பூமியில் தேவனுக்காய் நடப்பித்து காண்பித்தான். ஆமென். அதுதான் வசனம் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இந்த அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை நம்ம அதிகமாக ஒரு பாரத்தோடு படிப்போமானால் நமக்குள்ள ஆத்துமாக்களை குறித்த பாரம் தானாய் உருவாகும். ஆமாம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல ராஜ்யத்தினுடைய விதையை விதைக்கிற ஒரு மனிதனாய், ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு மனிதனாய், தன்னை நம்பி கொடுத்திருக்கிற இந்த ஏராளமான ஜனங்களுக்கு தன்னை நம்பி கொடுத்திருக்கிறதான அந்த அபிஷேகத்தை சரியாக வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாய் விழித்திருந்து ஜனங்களுக்காக மன்றாடி அவர்களை தேவன் பக்கம் திருப்புகிற வரைக்கும் ஓயாதிருக்கிற ஒரு மனிதனாய் கடைசியில் பார்க்கிறோம். ஒரு முன்மாதிரியாய் 36லேருந்து 38 நீங்கள் படிக்கும்போது முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினா, அழுது என்று போனார்கள். அல்லேலூயா. இது ஈஸியாக முடிந்துடுது இல்லையா அந்த வசனம்? ஆனால் இந்த நிலை வருவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரம்ப நிலை ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. ஆமென். இந்த இடத்துல இதற்கு அப்புறம் என்னுடைய முகத்தை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்கப்பா அப்படின்னு சொல்றதற்கு முன்னாடி அவர் ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த வார்த்தை வருகிற வரைக்கும் அவர் பட்டதான பாடுகள், அவர் செய்ததான காரியம் ஏராளம். அல்லேலூயா. சில நன்மை வரணும் அப்படின்னா உபத்திரவத்தின் பாதையில் போய் தான் ஆகணும். அல்லேலூயா. அந்த பாதையில் ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு அந்த எபேசு பட்டணத்தில் உள்ள நுழையும் போதே திரும்பிட்டு இருந்தால் இந்த வார்த்தை இந்த இடத்துல இடம்பெற்றிருக்காது. அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாய் ஊழியங்களை நிறைவேற்றுகிற, அவருடைய பாரத்தை அறிந்து கொண்டு ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதான ஒரு மனிதனா என்னை மாற்றும் என்று சொல்லி நாம் இருக்கிறவர்களே யாவருமாய் கண்களை மூடி நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் அப்படி சமூகத்தில் ஒரு 2 நிமிஷம் நம்மை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலை போல தன் வாழ்க்கையை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை, தன்னுடைய சூழ்நிலையை ஒரு நாளும் பொருட்டாக எண்ணவில்லை. என்ன வந்தாலும் பரவாயில்லை, எது நடந்தாலும் நடக்காமல் போனாலும் பரவாயில்லை, கர்த்தருக்காய் என்னை தொட்ட என்னை அழைத்த என் தேவனுக்காய் என் ஜீவன் உள்ளவர், என் ஜீவனே போனாலும் பரவாயில்லை, அவருக்காக நான் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருப்பேன். என்னை நம்பி கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பில் உண்மைத்துவமாக இருப்பேன். என்னை நம்பி இருக்கிற அந்த ஜனங்களுக்கு நான் விழித்திருந்து இரவும் பகலும் பாரத்தோட ஒரு புதிய ஆத்துமாவை நீர் தொடுகிற வரைக்கும், அவர்களுடைய அன்பை தெரிந்து கொள்ளுகிற வரைக்கும், 1 நாள் 2 நாள் அல்ல, 3 வருஷம் காலமாய் ஜெபித்த, 3 வருஷ காலமாய் அவர்களோடு புத்தி சொல்லி கொண்டு வந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளிருந்த அந்த வாஞ்சை எங்களுக்குள்ள தாரும் ஆண்டவரே. ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் அப்படியா நீர் மாற்றி நீ நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம், நீ நடத்த போகிறதுக்காக நன்றி நன்றி நன்றி. அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதித்த உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மைகளை செய்வீராக. உபத்திரவத்தின் பாதையில் நடந்தாலும் கர்த்தர் நன்மையானவைகளை கொண்டு வந்து சேர்ப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு
தொடர்ந்து செயல்படுவதற்கேற்ற கிருபைகளையும் வரங்களையும் அபிஷேகத்தையும் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆசிர்வதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ள தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ஈடு இணையற்ற திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அருமை பிதாவே, ஆமென்.